சம்பாவுக்கு ஏத்த டாப் 5 நெல் ரகங்கள் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். குறிப்பா ஆடுதுறை நெல் ரகங்கள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இங்க நம்ம இத எப்படி 1, 2, 3 இதுக்கு நம்ம இடம் குடுத்திருக்கோம் அப்படின்னா, அதோட முழுக்க முழுக்க அதோட மகசூல் அடிப்படையா வச்சு தான் நம்ம குடுத்திருக்கோமே தவிர, அதோட சிறப்பு பண்புகள வச்சு நம்ம இந்த இடத்துக்கு இது 1, 2, இது 3 அப்படின்னு நம்ம குடுக்கல. இப்ப நம்ம 5வது இடத்துல இருக்கிற நெல் ரகம் எது அப்படின்னா, ஏடிடி 52. இது ஒரு மத்திய கால ரகம். ஒரு 145ல இருந்து 150 நாள் வயசுள்ள பயிர் தான் இது. இது பாத்தீங்கன்னா, இது ஒரு நடுத்தர சன்ன நெல் தான் இது. சாப்பாட்டுக்கு நல்ல ரகம். ஆணை கொம்பனுக்கு பாத்தீங்கன்னா, எதிர்ப்பு சக்தி உள்ள ரகமும் அது கூட. இப்ப இது மகசூல் எவ்வளவுப்பா தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹெக்டேர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர். குறிப்பா சொல்லப்போனா 2.4 ஏக்கர் அப்படிங்கிறது ஒரு ஹெக்டேர். ஒரு ஹெக்டேருக்கு 6000ல இருந்து 6100 கிலோ அளவுக்கு நமக்கு மகசூல் தரக்கூடியது. இதை ஏக்கருக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 2450 கிலோ அளவுக்கு இது மகசூல் தரக்கூடியது. 4வது இடத்துல இருக்கிறது ஏடிடி 48. இது ஒரு 125 நாள்ல இருந்து 130 நாள் வயசுள்ள பயிர் தான். இதுல சொல்லிக்கிற அளவுக்கு பூச்சி எதிர்ப்பு சக்தியோ இல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோ இல்லைனாலும் அதிகமான தூள்கள் தரக்கூடிய ரகம் இது. அதே மாதிரி பெருசா இது வந்து சாயாது. சோ அப்ப இதோட மகசூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு 6100 கிலோவுக்கு மேல மகசூல் தரக்கூடியது. இதை ஏக்கருக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 2460 கிலோ அளவுக்கு மகசூல் தரக்கூடியது. இது வந்து குறிப்பா நம்ம ஆகஸ்ட்ல ஷோ பண்றதை விட செப்டம்பர் அக்டோபர் மாசத்துக்கு இந்த நெல் ரகம் ரொம்ப சிறப்பாவே வரும். 3வது இடத்துல இருக்கிறது ஏடிடி 54. இது ஒரு 130ல இருந்து 135 நாள் வயசுள்ள பயிர் தான் இது. இது வந்து இம்ப்ரூவ்டு ஒயிட் பண்ணி, அதாவது நம்ம மேம்படுத்தப்பட்ட வெள்ளை புண்ணி அப்படின்னு சொல்றோம்ல, அதையும் வங்க சக்தி அப்படிங்கிற ரெண்டுத்தையும் பிரீட் பண்ணி கிராஸ் பண்ண வெரைட்டி தான் இது. 2வது இடத்துல இருக்கிறது ஏடிடி 46. இதுவும் ஒரு 135ல இருந்து 140 நாள் வயசுள்ள ஒரு நெல் ரகம் தான் இது. இது ஒரு ஹெக்டேருக்கு 6500 கிலோ அளவுக்கு மகசூல் தரக்கூடியது. ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 2631 கிலோ அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு மகசூல் தரும். இது ஓரளவுக்கு பூச்சி எதிர்ப்பு சக்தி அந்த பண்புகள் எல்லாமே இதுல இருந்தாலும் இது ஒரு நடுத்தர சன்ன நெல். இப்ப ஃபர்ஸ்ட் இடம் ஏடிடி 51. இது வந்து ஒரு சிஆர் 1009க்கு மாற்றா கொண்டு வரப்பட்ட ரகம் தான் இந்த ஏடிடி 51. 2017, 18 அந்த காலகட்டத்துலதான் இந்த ரகத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த சிஆர் 9க்கு மாற்றா வேற ஏதாவது ஒரு ரகத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப இதுவே பாத்தீங்கன்னா பிபிடியையும் வெள்ளை புண்ணியையும் கிராஸ் பண்ணி கொண்டு வந்த ரகம் தான் இது. இது வந்து ஒரு 155ல இருந்து 160 நாள் வயசுள்ள ரகம். ஒரு ஏக்கருக்கு ஆவரேஜா டிஎன்ஏயு சொல்றபடி 2600 கிலோ அளவுக்கு மகசூல் தரும் அப்படின்னு சொல்றாங்க. ரகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல திருவீசநல்லூர் அப்படிங்கிற ஏரியால ஹெக்டேருக்கு 10 டன் அளவுக்கு மகசூல் எடுத்ததா கணக்கு காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போன சீசன்லயே இந்த ஏடிடி 51 தஞ்சாவூர் மாவட்டத்துல பரவலா பயிர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏடிடி 51 சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, குலை நோய்க்கு எதிர்ப்பு சக்தி இருக்கு, குருத்துப்பூச்சி, இலை சுருட்டு புழு, இது எல்லாத்துக்குமே எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு இருக்கு. அதே மாதிரி இது வந்து அதிகப்படியான தூள்களை உருவாக்குறதுனால நமக்கு வந்து மகசூலும் அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம தலைச்சத்து, அதாவது யூரியா மாதிரியான உரமோ இல்ல காம்ப்ளெக்ஸ் மாதிரியான உரத்தையோ நம்ம போடுறத இந்த ரகத்துக்கு குறைச்சிக்கலாம். சோ நமக்கு இதுல உரசெலவு, இதுல ஒரு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு உரசெலவு குறையுது. சோ இதுதான் இந்த ஏடிடி ரகங்கள்ல டாப் 5. இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி டாப் 5 சம்பா நெல் ரகங்கள்னு போட்டிருக்கோம். அதுல எல்லா ரகங்களையுமே போட்டிருக்கோம். அதுக்கான வீடியோவை நான் கீழே கொடுக்குறேன். ஒருவேளைக்கு இது எதுவும் உங்களுக்கு சூட் ஆகலைன்னா அதுல உள்ள ஏதாவது ஒரு நல்ல ரகத்தை பார்த்துக்கோங்க. அதுவுமே மகசூல் அடிப்படையில தான் போட்டிருக்கோம். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம கிராப்ஸ் கார்டன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.